விஜய் அவர்களுடைய அறிவிப்பை நானும் பார்த்தேன். அவர் தயாரித்த இந்த பட்ஜெட்டில் தமிழர் தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை இல்ல. அப்போது எங்க தூங்கிக்கிருந்தார் அண்ணன் விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த அறிக்கையில ஒன்றிய அரசு போல் என்று வந்திருக்கிறார். பாயசத்துக்கும் பாயாசத்துக்கும் வித்தியாசம் ஒரு தமிழ்நாட்டுடைய பால்வாடி குழந்தையிட போய் கேட்டா தெரியும். அறிக்கை கொடுக்க வேண்டும், தானும் இருப்பை காட்டுவதற்காக நான் பார்க்கிறேன். மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய அறிவிப்பை நானும் பார்த்தேன். அதுல அன்பு சோலைகள் என்கிற கருத்தை நக்கலை ஆடி செஞ்சிருக்காரு. ஒரு 5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. விஜய் அவர்களுடைய தந்தையார் மரியாதைக்குரிய SP சந்திரசேகர் அவர்கள் என் மகன் என்னை பராமரிக்கவில்லை என்று எல்லா மீடியாலையும் புலம்பிக்கின்றார். தன் தந்தையாலேயே தான் பராமரிக்கப்படவில்லை என்று விமர்சிக்கப்பட்ட வன்மத்தோடு திட்டு வாங்கியவர் தான் விஜய் அவர்கள். அவருக்கு உறுதியாக தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள், தந்தையர்கள், மூதாதைகளுடைய அந்த குரல் தெரியாது. அவர் ஒரு அறிக்கையில் இருந்திருக்காரு. ஒட்டுமொத்தமா ஒன்றிய அரசுடைய அந்த நிதிநிலை அறிக்கையில மரியாதைக்கு நிர்மலா சீதாராமனுடைய தமிழர் விரோத போக்குனால கடந்த காலத்தில் கூட பாஜக ஆண்டபோது கூட பாஜகவுடைய தேசிய தலைவராக இருந்த எண்ணிலடங்காதவர், குறிப்பாக வெங்கையா நாயுடு போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய உரிமையை புரிந்து கொண்டவராக இருந்தார். தமிழ்நாட்டுடைய அதிமுக தான் திமுக வந்தாலும் எந்த கருத்தை வலியுறுத்தினாலும் இங்கு தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகளா டெல்லியிடம் சொல்லுகிற இடத்தில் இருந்தார்கள். ஆனால் இன்று தமிழ்நாட்டுடைய முகவரியாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தந்தை பெரியார் மீதும் பேரறிஞர் அண்ணா மீதும் கலைஞர் மீதும் ஒரு தீரா வன்மத்தோடு இருக்காரு. குறிப்பாக திராவிட இயக்கத்தின் மீதும் குறிப்பாக திராவிடர்கள் மீதும் தீரா வன்மத்தோடு இருக்காரு. குறிப்பாக மோடியிடமும் RSS போய் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்பது மிக உறுதியாக நிர்மலா சீதாராமன் இருக்காரு.